ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி டு கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கி டு கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு அருமையான டேஸ்ட்டில் பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது எல்லா வகையான டிஃபனுக்கும் புலவு வெரைட்டிஸ்க்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த பட்டாணி குருமா செய்கிறதுக்கு நான் காஞ்ச பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை நம்ம வேக வச்சுக்கலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். குக்கரில் இதை போட்டுட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் உப்புத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வெந்துட்டுருக்க சமயம் நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை ஆட் பண்ணுங்கள். இது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கல்பாசி, 1 ஸ்டார் அனீஸ், 1 பட்டை, இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை எல்லாத்தையும் சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல், ஒரு 3 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயை சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சிவக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு இதை நம்ம ஒரு மிக்சியில் ஒரு விழுதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை நான் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். முக்கியமாக இந்த மசாலாவை பேஸ்ட்டாக நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் இந்த குருமாவோட கன்சிஸ்டன்சிக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரே ஒரு பிரிஞ்சி இலையும் 1 டீஸ்பூன் சோம்பும் 1 பட்டையும் சேர்த்து நல்லா சிவக்க விடுங்க. இதோட கொஞ்சம் கறிப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயமும் பொன்னிறமாக வதங்கணும். அடுத்தது நம்ம மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். உங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலாவையெல்லாம் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துடலாம். இது சேர்க்குறப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது ஒரு முக்கியமான டிப். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. தண்ணி ஊற்றாமல் நம்ம வதக்கிறப்ப இதில் இருக்கிற இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காய் எல்லாம் நல்லா வதங்கி குருமா நல்லா தகன்னு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் கசிய ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வதக்குனா போதும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 உருளைக்கிழங்கை க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மசாலாவோட வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பும் செக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு பச்சை பட்டாணி வேகும்போது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குருமாவை மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம்.
10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கம கமன்னு வாசனை வருதுன்னு. ஒரு 4-5 புதினா இலையை கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலைகளையும் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டோம்னா நம்முடைய சூப்பரான பச்சை பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த பச்சை பட்டாணி குருமா பரோட்டா, பூரி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த பச்சை பட்டாணி குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோட. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். மறக்காமல் நம்ம குக்கி டூ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பை பாய். சமைப்போம், ருசிப்போம்.